என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய சபை, அவருடைய ஊழியம், அவருடைய நிறுவனங்கள் நிறையா நேரத்தில் வியாபார மயமாக மாற்றப்பட்டு வருகிற இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சில ஊழியர்கள், ஒரு சில ஊழியங்கள் அந்த மாதிரி தவறான பாதையில் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாரையும் நான் சொல்ல வரல. உண்மையிலேயே அர்ப்பணிப்போடு செயல்படுகிற ஊழியக்காரர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு தான் தெரியும், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான ஊழியங்களுக்கு நீங்கள் கண்டுகொள்வதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தன்னை அவமதிச்சாங்கல்ல, சிலுவையில் அறைந்தாங்க, நிந்தனையாக பேசினாங்க, அவர் மேலே ஆண்டவர் கோவப்படவே இல்லை. ஆனால் தன்னுடைய ஆலயத்தை தவறாய் பயன்படுத்துகிறவங்க மனிதர்கள் மேலே வியாபார குகையாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார்ல. இன்னைக்கு நாமளும் நம்ம கோவப்படணும்னு நான் சொல்ல வரல, வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கலாம். ஆண்டவர் சரியான ஒரு நோக்கத்துக்காக தான் ஆலயத்தை கொண்டு வந்தார். சபை கூடி வருதல் நல்லது, நம்ம போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். சபை ஒழுங்குகள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, சபை ஒழுங்குகளை நம்ம கலந்து கொள்ளணும். ஆனால் வியாபார ஸ்தலமாக மாற்றக்கூடாது. ஒரு ஆலயத்துக்கு ஆண்டவர் இவ்வளோ ரூல் கொடுத்துருக்கார்ல, அப்போது ஆண்டவர் இது ஆலயத்துக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இன்றைக்கு அந்த ஆலயத்து மேலே எப்படி ஆண்டவர் கோவப்பட்டாரோ, தவறான விஷயங்கள் நடக்கும்போது கோவம் வந்துச்சுல, அதே மாதிரி நமக்குள்ளும் நம்ம யாருக்கும் தெரியாமல் நமக்குள்ளே இருக்கிற தவறான காரியங்கள், ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியங்கள் என்னெல்லாம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்படி ஏதாவது இருந்தால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து அந்த எல்லா காரியங்களையும், அவர் விரும்பாத எல்லா காரியங்களையும் நம்ம லைஃப்லேருந்து வெளியேற்றணும். இது ஆண்டவருக்கு பிரியமானது. நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஆண்டவர் நம்மோட தங்கி இருக்கிறார், நம்ம கூட தான் அவர் இருக்கிறாரு. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த ஆலயத்துக்குள்ள இருந்தப்போ அவருக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சோ, அதே கோபம் நமக்குள்ள நம்ம எதையாவது அவருக்கு பிரியமில்லாததை வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மேலேயும் அந்த கோபம் வரலாம். அவருடைய கோபம் நமக்கு எதிராக வராதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராக அவங்களை திருப்புங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.